யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் The next day. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். ஹலோ ஆட்டம் ஒரிஜினல்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்ஸில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஎல் டீம் இன்றைக்குமே வந்து அந்த டாப் 4க்குள்ளே வரக்கூடிய ஒரு டீம். பட் கடந்த 2 வருஷமாக இந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக சோபிக்க முடியல. அது எந்த டீம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஐபிஎல் 2025 ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு ஆஃப்டர் த ஆக்ஷன்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்கு வழக்கம் போல் நம்ம பிரபா வந்திருக்காரு. வணக்கம் பிரபா. வணக்கம் விக்னேஷ். ஸோ மும்பைன்னோடனே சென்னையோட பயங்கர ரைவல்ரி, அதை தாண்டியும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு டீம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே. ஏற்கனவே அவங்க கடப்பார பேட்டிங். எப்படி ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிருக்கு அவங்களுக்கு? இல்லை, உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப கச்சிதமான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பிளேயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மும்பை கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். அதையும் வந்து நல்ல ஒரு தாறுமாறான ஸ்பின்னர்ஸ் எடுத்து உள்ளே போட்டிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த அடுத்த வரப்போகிற ஐபிஎல் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓ எஸ், ஏன்னா டே 1ல வந்து பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வழக்கமாக சிஎஸ்கே மிச்சர் சாப்பிடுவாங்க. இந்த வாட்டி மும்பை ஃபர்ஸ்ட் டே 1ல மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் டே 2ல தரமான கம்மியான ஆட்கள் எடுத்தாலுமே தரமான ஆட்கள் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பிளேயிங் லெவலில் இருந்தே போயிடுவோம். எப்படி பிளேயிங் லெவல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பிரபா? பிளேயிங் லெவனை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், அப்படி இல்லைன்னா ரயான் ரிக்கில்டனை இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் 1 டவுன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 நமன்தீர். தென் ஒரு பேட்ஸ்மேன் அவங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீபக் சஹர், மிச்சல் சாண்ட்னர், அப்படி இல்லைன்னா அல்லாஹ் கசம்ஃபார், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். இந்த டீமை பார்க்கும்போது பயங்கர பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் அண்ட் ஒரு பக்கம் வந்து வில் ஜாக்ஸ் இருக்காங்க. நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏன்னா ஜாக்ஸ் ஒரு 2 ஓவர் கொடுக்கக்கூடியவர், ஸ்பின் நல்லா போடுவார், அதிரடியான பேட்ஸ்மேன். ரிக்கில்டன் ஒரு அதிரடி, கிட்டத்தட்ட குவிண்டன் டிகா கூட அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லலாம் இவரை. ஸோ இந்த 2 பேர்ல யாரை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லைங்க, அவன் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரயான் ரிக்கில்டனுக்கு போனால் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மால் பவுண்டரிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து அதுக்கேற்றாற் போல் ஆட முடியும் அவரால். ஸோ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதனால அவருக்கு போகிறது தான் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ஸ்பின் ஒரு 2-3 ஓவர் சிப்பின் பண்ணலாம் அங்கங்கே அப்படின்ட்டு. அதுவும் ஒரு நல்ல மூவ் தாங்க. இப்போது அந்த பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்னன்னா, அம்பானி முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா ஆர்சிபி வந்து நம்ம வில் ஜாக்ஸுக்கு ஆர்டிஎம் போகலை, மினிமலிஸ்டிக்காக ஒரு 5.5 crore தூக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டட் ஆர்டிஎம் யூஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக இவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மேபி அதனால கூட மற்ற டீம் வந்து இவர் அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வைக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஸ்டீல் இல்லையா, 5.5 crore வில் ஜாக்ஸ் மாதிரியான ஒரு ஆள் மும்பை இந்தியன்ஸ்க்கு. நிச்சயமாக அவர் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது ஃபர்ஸ்ட் டேலேயே வந்திருந்தாருன்னா நிச்சயமாக வந்து 10 கோடிக்கு கூட போயிருப்பாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செகண்ட் டே அப்படிங்கிற போது எல்லா டீம்கிட்டையுமே மணி இல்லை, இன்னொன்று எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற போது மும்பைக்கு தான் அந்த ஒரு இது இருந்தது, கேப் இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் டே அமைதியாகவே இருந்தாங்கல்ல. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஸ்டீல் தான் உண்மையிலேயே. 5.25ங்கிறது எக்ஸலண்டான. 5.25 தானே சொன்னீங்க? ஆமாம், 5.5 கிட்ட 5.5. ஆமா, ஒருவேளை அந்த டைம்ல ஆர்டிஎம் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா, ஆர்சிபி கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்துல வந்து 10.65 crore இருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து they have to pick 12 more players அங்கிருந்து. சரிங்களா? சரி. இன்னொரு விஷயம், மும்பைக்கு வந்துட்டு 10 கோடி இருந்தது. அந்த 10 கோடியில அவங்க வந்துட்டு they have to pick 12 more players. ஸோ நீங்க அந்த இடத்துல 7 கோடியில மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா 2 டீம்ஸுக்குமே அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப மொக்கையா தான் முடிஞ்சிருக்கும். சரி, நம்ம ஆர்சிபியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம்.
பட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெவன் ஜேக்கப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூசிலாந்துலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. மேபி அவர் வந்து பேக்கப் ஆப்ஷனாக தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பிளேயர் அவருக்கு போகாமல் நமந்தீருக்கு போயிருக்காங்க. அந்த இன்னொரு பிளேயர் பேர் மறந்துடுச்சு. நம்ம நேஹல் வதேராக்கு போவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நான் சொன்னேன் நமந்தீருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி நமந்தீரை போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்களா இல்லை பிளேயிங் லெவல்லையே எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ சொல்ற மாதிரி இப்போ ஒருவேளை அவங்க இம்பாக்ட் சொல்றாங்க அந்த ரூல் இருக்கிறதுனால நமந்தீரை வந்துட்டு மெயின்ல ஆட வச்சுட்டு பவுலிங் போடும்போது ஒரு கரண் சர்மா கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வரணுன்றதுக்காக. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஸோ அதனால் அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் வருவோம். போலிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக எனக்கு படுறாங்க. ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டு, இன்னொரு பக்கம் பும்ரா. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல மற்ற டீம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே பெரிய ஃபிட்னஸ் இஷ்யூ கிடையாது, ரெண்டு பேருமே நல்லா ஃபிட்டாக இருக்காங்க. போல்ட் வேறு அடிஷ்னலாக நல்ல ஃபீல்டர் வேறு. நியூ பாலில் எனக்கு தெரிஞ்சு தெரிக்க விட போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாங்க மும்பை கண்டிஷன் எப்பவுமே வந்து அந்த ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும். நீங்கள் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் இவங்க 2 பேருமே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், தீபக் சஹர், இவங்க 2 பேர் தான் போட போகிறாங்க ஆப்வியஸா. இன்னொன்று, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தீபக் சஹர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுட்டு இருந்தார் இல்லையா? ஆனால் இங்கே ட்ரெண்ட் போல்ட்டு முதல் ஓவர் தான் போடுவார், தீபக் சஹர் செகண்ட் ஓவர் போடுவார். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இவர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் 2 பேருமேங்கிறதுனால ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போ தீபக் சகருக்கு யார் சப்ஸ்டிடியூட்டாக இருப்பாங்க? ஏன்னா தீபக் சகர் வந்து என்னன்னா ஒரு இன்ஜுரி ப்ரோன்னு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ அவர் இன்ஜுரி ஆகிட்டாருன்னா பேக்கப்ஸ் பேசர்ஸ் கம்மியாக இருக்காங்களோ எனக்கு படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, பேசர்ஸ் வேற யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் அவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா, அதுவும் யாருமே வந்து பரிச்சயமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் வந்து அந்த ஃபீலிங் இருக்கு. ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் தேர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸுங்க உண்மையிலே. ஆமாம், அதுதான் பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய பேர் ரொம்ப தின் ஸ்குவாடாக தான் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேற இந்த கான்ட்ரவர்ஷியல் நியூஸ்லாம் கூட பார்க்குறோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் ரன்னுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வி ஆர் கான் ஃபார் ஃபாரின் ஸ்பின்னர்ஸ். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியானாலே ஒரு காலத்தில் வந்து ஸ்பின்னர்ஸ் பேர் போன இடம் இந்தியாவில். அனில் கும்ப்ளே, ஹர்பஜன் சிங், அஸ்வின் வரைக்குமே அந்த பாரம்பரியமாக நம்ம வந்து ஒரு ஸ்பின்னிங் கல்டிவேட்டிங் கிரவுண்டாக தான் இந்தியா இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நம்ம மேலே கன்சர்ன்ஸும் இருந்திருக்கு. ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பின் ஒழுங்காக நம்ம டாப் பிளேயர்ஸே ஒழுங்காக ஆடுறதில்லைன்ற கன்சர்ன்ஸும் இருக்குது. பட் ஆனால் இப்படி ஒரு கருத்து வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, அது உண்மையிலேயே வந்து அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியன் இந்த ஐபிஎல்ங்கிறது எதுக்காக வந்துச்சு? நம்ம பிளேயர்ஸ் வந்து வளர்ச்சி அடையணும், நம்ம வந்து எல்லா டோர்னமெண்ட்ஸும் வெளியில் போயிட்டு வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் திங் தான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஃபாரின் ஸ்பின்னரை போயிட்டு டார்கெட் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையாக நான் பார்த்த வரைக்கும். மகேஷ் தீக்ஷனாவுக்கு போகிறாங்க, அதே போல் வனிந்து வசுறாங்க. அவங்க எடுத்துக்கிற 2 ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்பின்னர் அப்படிங்கிற பொழுது நம்ம ஸ்பின்னர் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்புங்கிறது குறைஞ்சி போச்சு. இதை வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு எதிராகவே நம்ம அதை காட்டணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லா கசன் சார், அவரை வந்து டாப்பாக ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர்றார் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர்? உண்மையிலேயே ஒரு ஹைலைட்டான பிக்னா இந்த ஏலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அல்லா கசன்ஃபர் தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பிளேயர் தான். இன்னொன்று 18 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்கு. அவரை வந்து 2வது அஸ்வின் அந்த வெர்ஷனில் வைக்கிறாங்க. அவரால் கேரம் பால்ஸ் போட முடியும். ஸோ அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அந்த கேட்டகரி பவுலர் தான் அவர். இன்னொன்று பவர் பிளேயர்ல கூட அவரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சென்னையில் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் பிளேயர்ல யூஸ் பண்ணலாம் அவரை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக டாமினன்ட் பண்ணுற அந்த டீம் இருக்குல்ல, அந்த டீமுக்கு எதிராக இவர் யூஸ் பண்ணால் பெரிய மேட்சப்ஸாக இருக்கும். பெரிய மேட்சப்ஸு பார்த்துங்க மக்களே. சென்னையில் அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொட்டி கிடக்குறாங்க. அப்போ சென்னையில் எம்ஐ லக்னோவில் கூட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லக்னோவில் இருக்காங்க. அதுவும் லக்னோ பிச்சு சொல்லவே வேணாம்.
நார்மலாகவே திரும்பும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்டாக தான் எனக்கும் தெரிகிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா அவர் வந்து எப்படி தருது, அவர் வந்து இஸ் நாட் ஃபிட் எனிமோர், ஃபார்ம்லேயும் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்க இல்லையா? நிச்சயமா ஆல்ரெடியே 3 சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பொழுது கரண் சர்மாவும் எனக்கு உண்மையிலேயே அது ஒரு அருமையான பிக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் இம்பாக்ட் சர்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலவச இணைப்பாக அர்ஜுன் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் எடுக்கல, அடுத்த ரவுண்டில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது பாரம்பரியத்துக்காக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவரோட லெகசிக்காக தான் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேசர் எடுத்திருக்காங்க. மேபி அவங்களும் கண்டிஜென்ட் பேக்கப் கண்டிஜென்ட்டாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுமாரான பவுலர் தான், பட் ஆனால் நல்லா கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேசர் தான், பட்டு நம்ம வந்து குர்ச்சியா மாதிரியோ இல்லை வந்து மார்க்கோ யான்சன் மாதிரியோ நம்ம ரேட் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து எனக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற டீமே செட்டாக இருக்குது. எனக்கு 2-3 நல்ல பிக்ஸ் தேவை, பேட்டிங்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்விங் பவுலர்ஸ் வேணும் அப்படின்ற அந்த ஒரு பிளானில் தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா மும்பை ஒரு ஓவராலாகவே. நிச்சயமாங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே குறிப்பிடணும், இந்த ராபின் பின்ஸை பற்றி நம்ம பேசல. ஏன்னா அவர் வந்துட்டு என்னன்னா அவரையும் நம்ம விக்கெட் கீப்பிங் லிஸ்ட்ல வைக்கும் பொழுது ஒரே ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தா மும்பை ஸ்குவாட்ல அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அதை வந்து எந்த இடத்துல ஸ்லாட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஹெவி பேட்டிங் லைன் இப்போ பவர் பேக்டா இருக்கு, அந்த இடத்துல ராபின் மின்ஸை எந்த இடத்துல இறக்க போறாங்க? ராபின் மின்ஸ் இருக்காரு, ரிக்கில்டன் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, பாவான்னு ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன். 3 கீப்பர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மின்ஸ் ஆர் ரிக்கில்டன் அவங்க வந்து ஃபாரினர் ஓப்பனிங் தேவைப்பட்டுச்சுன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படின்ற பட்சத்தில் வந்து ரிக்கில்டன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வில்ஜாக்ஸ் கொடுத்துட்டு மின்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமந்தீர் வின்ஸ்க்கு மாறி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த மாதிரி பிளேயிங் லெவலில் எடுப்பாங்கன்றது. அதுக்கப்புறம் நிறைய புது பிளேயர்ஸு, விக்னேஷ் புத்தூர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி எக்கச்சக்க ஆந்திராவிலேருந்து கூட ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அன்னோன் கமாடிட்டியை கொண்டு வரதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பேர் போனவங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி அது இல்லையா? நிச்சயமாங்க. இதுல இருந்து 1-2 பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எல்லாருடைய பார்வையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே தான் போகும். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஷுல் கம்போஜ், அவரை வந்து இவங்க தான் பில்ட் பண்ணாங்க, பிட்டிங் போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால எடுக்க முடியல, சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த மணி அப்படிங்கிறதும் இருக்குது. நாங்கள் இந்த பிளேயருக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு ஒரு தெளிவான மனநிலையில் இருந்ததுனால தான் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அவர் விட்டுருக்க கூடாதுங்க. ஏன்னா ரீசெண்டாக ரஞ்சி டிராஃபியில் 10 விக்கெட்லாம் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில். அப்படிங்கிற பொழுது அவர் ஏன் எடுக்காம விட்டாங்கன்னு ஒரு நினைக்கிறேன். எமர்ஜென்சி ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலாகவே மும்பை இந்தியன் வந்து தங்களோட அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதால ஜஸ்ட்டு பில்டிங்கை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான்ல? நிச்சயமாங்க. இப்போ மோரார்லெஸ் இந்த டீமை பற்றி கேட்கணும் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராஃபி அடிக்கிறதுக்கு உகந்த ஒரு சைடாக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வீக்னஸ் அங்கங்கே இருக்குது. ஏன்னா இப்போ பேக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இல்லை. ஏன்னா தீபக் சகரோட விஷயத்துக்கு தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற யாராவது ஒரு இந்த டாப் 6ல யாருக்குன்னா இன்ஜுரி வந்துன்னு வச்சுக்கீங்களேன், உதாரணத்துக்கு பாண்டியாவே எடுத்துக்கங்களேன். இன்ஜுரி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கான்ஃபிடன்ஸே போயிடும் இல்லையா அந்த டீமுக்கு. என்னடா இது 1-2 பிளேயர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தான். இப்போ ஹார்திக் பாண்டியாவும் ஒரு சொல்கிற ஃபார்மில் கிடையாது. அவர் நல்லா அடிக்கிற மாதிரி தெரியும், பட் ஸ்ட்ரைக் ரேட் 110-120 தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுவுமே ப்ராப்ளமாக பின்னாடி வந்து வெளிப்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க மும்பைக்கு? மும்பைக்கு ஒரு 9 தரலாங்க, அவ்வளோதான். ஓ சூப்பர் சூப்பர். நான் வந்து 7.5 சிஎஸ்கே கொடுத்தேன். ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அதே 7.5 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 7.5 to 8 அந்த ரேஞ்சில் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எக்கச்சக்க பேக்கப்பில் பல கொஷின்ஸ் இருக்குது. ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் தென் ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி கேப்டன்சி மல்டிபிள் கேப்டன்ஸ் இருக்கிறதால எக்கச்சக்க கான்ட்ரவர்சி வரலன்னாலுமே சில புகைச்சல்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
பட் மும்பை இஸ் ஆல்வேஸ் மும்பை. அவங்களுக்கு தெரியும் எப்படி பிளே ஆஃப்குள்ளே வரணும், எப்படி கப்பு ஜெயிக்கணுன்றது. அவங்களுக்கு வந்து வெற்றி என்பது அவங்களுக்கு கொண்டாட்டம் இல்லை, அன்றாட வாழ்வு மாதிரி தான் அவங்களுக்கு அது. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். தேங்க்யூ பிரபா, தேங்க்யூ ஸோ மச்.